தற்போது நெல்லையிலிருந்து நகைக்கடை வியாபாரி சங்க தலைவர் திரு கொம்பையா அவர்களை நாம் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இந்த நகை ஒரு கிராம் ஒரு 6000 5000 இருந்தது, 4000 3000 2500 ரூபா வரை இருந்தது. இன்னைக்கு 10,000 ஆச்சு. ஒரு பவுன் 85,000. ஆனால் இன்னும் 5 வருடத்தில் அது 2 லட்சம் ஆகுங்கிறாங்க. கடைகளில் எப்படி இருக்குது? நெல்லை போன்ற இடங்கள்ல உங்க கடைகளின் வியாபாரங்கள் எப்படி இருக்கிறது? சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? உங்களின் கவலை என்ன? அதை கொஞ்சம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் திரு கொம்பையா. வணக்கம். என்னுடைய பெயர் TAKM கொம்பையா பாண்டியன். திருநெல்வேலி தங்கம் வெள்ளி வர்ணகி வியாபாரி சங்க தலைவராக இருந்து வருகிறேன். இந்த விலைவாசி உயர்வுங்கிறது ஏழை எளிய மக்கள் மட்டுமில்ல, உலகத்தில் வாழுகிற மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு ஒரு 20 வாடிக்கையாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு விலைவாசி உயர்வின் காரணமாக 5 வாடிக்கையாளர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% வாடிக்கையாளர்கள் தான் ஒரு கடைக்கு வராங்க. இந்த உயர்வு இப்படி நிற்கும்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இன்னும் கிராம் 20,000 ரூபாய் நெருங்கும்னு சொல்றாங்க. அதுவும் தீபாவளி நெருங்கி வருகிறது. தீபாவளிங்கிறது பண்டிகை காலத்துக்காக நகைகள் வாங்குறாங்கன்னு சொல்லல. கிட்டத்தட்ட இன்னும் 20 நாளையில கிராம் தங்க விலை 14,000 நெருங்கிரும் அப்படின்னு ஆய்வாளர் எங்க நகைக்கடையில எங்க கூட பயணம் செய்கிற எல்லாருமே இதை சொல்றாங்க. மக்கள், அதாவது நாங்க நகைக்கடை நடத்தி வர்றது பெரிய கார்பரேட் கம்பெனி கடைகள் அல்ல. நாங்க நடத்துறது பாரம்பரியமாவே திருநெல்வேலி கூளைக்கடை பஜார் மேலரந்து வீதி கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமா பாரம்பரியமா நடத்தி வருகிற நகைக்கடைக்கு உரிமையாளர் சங்கத்தினோட தலைவர் நாங்க. இதுல எங்க கடை, நம்ம கடைக்கு வர ஏழை எளிய நடுத்தர மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு 2 கிராம் மோதிரம் வாங்கணும் அப்படின்னா 25,000 ரூபாய் தேவைப்படுது. அதாவது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 25,000 ரூபாய்க்கு ஒரு 2 கிராம் மோதிரம் வாங்குறவங்க நாளைக்கு 10 கிராம் செயின் வாங்க 1,10,000 ரூபாய் தேவைப்படுது. சரி, 10 பவுன் எடுக்கிறதுக்கு 10 லட்சத்தை தாண்டி போகுது. கண்டிப்பா. இந்த விலைவாசி உயர்வுங்கிறது எப்படி நிக்க போகுது? இன்னும் 15,000 போனா மக்களுடைய நிலை என்ன? இன்னும் 20,000 இதோட டார்கெட்னு சொல்லுவோம் இல்லையா? இதோட இன்னைக்கு இது எங்க போய் நிக்கும்னு சொன்னா 20,000 போய் நிக்கும்னு சொல்றாங்க. 20,000 போனா மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மக்கள் மேல ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது இந்த விலைவாசி உயர்வு. இப்போ இது தமிழக அரசால இந்தியா சொல்லுங்க இல்ல. இப்போ இது இன்டர்நேஷனல் மார்க்கெட் திரு கொம்பையா. இப்போ நீங்க உங்க வியாபாரிகள் மேற்கரத வீதி அந்த பக்கத்தெல்லாம் வாகேடி முக்கு நெல்லையிலெல்லாம் நிறைய கடைகள் உண்டு. எனக்கும் தெரியும். நான் நெல்லையிலே படித்தவன் என்ற முறையிலே உங்களிடத்தில் கேட்கிறேன். உங்களுக்கு இது கவலையாக இருக்கும். ஆனால் இது சர்வதேச அளவில் விலை மட்டுப்படுத்த முடியாத விலையில் போகும் என்றுதான் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. நான் உங்களை கேட்கிறேன், அடுத்த கட்டம் வியாபாரத்தை குறித்து உங்களுடைய அசோசியேஷன் என்ன பேசிக் கொள்கிறீர்கள்? என்ன முடிவு எடுக்க இருக்கிறீர்கள்? இப்போ இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துற விஷயம் இந்திய அரசாங்க கையில கூட இல்லைன்னு எங்களுக்கு ஓரளவு தெரிய வருது. சரி, நம்ம நிர்மலா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை பத்தி கேள்வி கேட்கப்பட்டது 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அவங்க நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க? தங்கத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி எங்கள் கையில இல்லைன்னு மத்திய நிதியமைச்சரே சொல்றாங்க. சரி, இந்த விலைவாசி உயர்வு அவங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ தமிழக அரசுக்கு இது ஒன்றும் செய்ய முடியாது. இதை நாங்க வருங்காலத்தில் எப்படி எதிர்கொள்ள போறோம்? நாங்க எங்களுக்கு எப்படி பேசுறோம்? இருக்கிற பொருளை பாதுகாத்துக்கோங்க. இருக்கிற பொருள் எங்கிட்ட இவ்வளவு ஸ்டாக் இருக்கு, இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 2 செயின் வித்தாலும் அந்த செயின்களை உடனே கைவசப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளை நம்பி வர கஸ்டமர்களுக்கு நம்ம தான் பலன் அளிக்க முடியும். பெரிய கார்பரேட் கம்பெனில அவங்க போய் பலன் பெற்றுறது கொஞ்சம் கஷ்டம். எங்கன்னா நாங்க சின்ன குடுக்கல் வாங்கல் வரவு செலவு கூட பண்ணி கூட அவங்களுக்கு உதவி செய்வோம். இப்போ அதுகள்ல யாருக்கும் எந்த விதத்திலையும் பொருளை இழந்துடாம பொருளை பாதுகாப்பா பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு கிராம் 20,000 ரூபாய்க்கு போக போகுது. நம்மளுடைய மதிப்பு பெரிய அளவு உயரப்போகுது. மக்களுக்கு நம்ம கண்டிப்பா குறைஞ்ச கூலி குறைஞ்ச சேதாரம் போட்டு நம்ம கொடுக்கத்தான் செய்வோம். அதனால நாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்.
பொருளை விட்டு கொடுத்துறாம பொருளை அழிச்சிடாம எல்லாரும் கவனமா இருங்க அப்படிங்கிற கருத்தை தான் நாங்க வலுவா சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு 16 கேரட் இல்ல கொம்பையா 16 கேரட் ஐயா கொம்பையா அவர்கள் வியாபாரத்தை தாண்டி ஒரு சமூக ஆர்வலராக மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வரீங்க, அப்படி எடுத்துக்கிறேன் நான். ஐயா கொம்பையா, நான் மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்பொழுது பாரம்பரியம், திருமணம், மங்களகரமான நாட்கள், ஆஸ்பீஷியஸ் ஒகேஷன், இதெல்லாம் நம்முடைய உணர்வுகளோடு நம்முடைய வழிபாட்டு முறைகளோடு இணைந்தது. இதை வைத்து தான் இன்றைக்கு விஜயதசமி, தசரா, முத்தாரம்மன் கோயில் உங்களுக்கெல்லாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரி பல விசேஷங்கள்லாம் நடக்க போகிறது. உண்மையிலேயே இது குறித்த கவலைகளும் வருங்கால உங்கள் திட்டத்தையும் மக்கள் எப்படி நீங்கள் அணுகப் போகிறீர்கள் திருக்கொம்பையா? அதாவது வணக்கம் ஐயா. கலாச்சார தொடர்போடு தங்கம் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த கலாச்சார பயணத்தோடு நெருங்குகிற தொடர்புடைய காரணத்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் தங்கத்தை பயன்படுத்தியே தீர வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு திருமாங்கல்யம் எடுக்கணும், பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கா அதுக்கு தங்க அணிகலன்கள் மாட்டணும், தங்கை குழந்தையோ தன் குழந்தையோ பூப்பெய்து விட்டால் அப்படின்னா தன் தாய்மாமன் சீர்வரிசை காட்டுவதற்கு தங்கத்தை கொண்டுதான் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுகிற ஒரு பெரும் ஒரு கலாச்சாரத்தை நாம் தமிழக மக்கள் நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தங்கம் மக்களோடு மக்களாக கலாச்சாரத்தோடும் ஒரு ஆய்வாளர் கருத்து கொள்ளுகிறபடி பார்த்தால் ஒவ்வொரு மனித சொட்டு இரத்தத்திலும் தங்கம் கலந்திருக்கிறது என்கிற கருத்து, அதன்படிதான் நம் கலாச்சாரத்தோடு இணைந்திருக்கிறோமோ என்கிற ஒரு எண்ணம் எனக்கு உருவாகிறது. தங்கம் எத்தனை ஆயிரத்திற்கு எத்தனை லட்சத்திற்கு போனாலும் அந்த தங்கத்தை முறைப்படுத்துகிற, தங்கத்தை கொடுக்கிற அந்த இடத்தில் அந்த கலாச்சாரத்தில் நாம் இருப்பதால் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும், அதாவது ஒரு தாய்மாமன் தன் தங்கை மகளுக்கு சீர் செய்யும் ஒரு தருணம் வரும்போது 10 பவுன் செய்கிறார், அதை இப்போது 3 பவுனாக மாற்றி விடுவார், அப்புறம் பின்பு 1 பவுனாக மாற்றி விடுவார். இப்படி அந்த அளவு இப்போது குறைந்து வருகிற ஒரு நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறது இந்த தங்க விலை. ஆனாலும் தங்கம் எக்காலத்திலும் பயன்படுத்தாமல் நம் மக்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தும் பொருட்கள் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஸ்டைலுக்காக, அப்படி ஒரு ஜாலிக்காக பயன்படுத்துகிற நகைகள், அதை விரும்புகிற மக்கள் அதை வெள்ளியை நோக்கி பயணம் செய்ய துவங்கி விடுவார்கள். நம்ம கவனிக்கணும். அந்த இப்போ ஒரு ஃபேன்சியா ஒரு கம்மல் போடுவாங்க, ஃபேன்சியா ஒரு பிரேஸ்லெட் போடுவோம், அது குழந்தைகள் பிரியப்படுது. இப்போ வெள்ளி மேல மக்களுக்கு மோகம் உருவாகி வருகிறது. உலக அளவில் வெள்ளியினுடைய தொழிற்சாலைகள் பல மடங்கு உயர்ந்து வருகிறது. தங்கம் கலாச்சாரத்துக்கு பயன்படுத்தியே தீர வேண்டும், அதில் மாற்ற முடியாது. திருமாங்கல்யமோ மாப்பிள்ளைக்கு மோதிரமோ இந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சீர்வரிசையோ இதை தங்கம் பயன்படுத்தி இதுகள் இருந்தாலும் ஆடம்பரத்திற்காக பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தும் பொருட்கள் இப்போ மக்கள் வெள்ளியை நோக்கி நகர்கிறார்கள். இந்த நகர்வு ஒரு தொழிலுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான், பொருளாதாரத்துக்கு ஒரு பின்னடைவான. இப்போது வாங்குகிற வெள்ளி நாளைக்கு நாம் நினைத்த விலைக்கு போவதில்லை. அப்போ அவர்களுடைய பொருளாதாரம் நிலை இல்லாமல் குலைய தொடங்கிவிடும். கலாச்சாரத்தோடு பயணம் பண்ணுகிறோம், கலாச்சாரத்தோடு வாழ்கிறோம். தங்கத்தை குறைந்த அளவில் பயன்படுத்துகிற அளவிற்கு இப்போது பொருட்களும் மாறி வருகிறது. முன்பு ஒரு குழந்தைக்கு செயின் வாங்க வேண்டும் என்றால் 4 கிராமுக்கு குறைந்து செயின் கிடையாது. கண்டிப்பா. ஆனால் இப்போ தொழிற்சாலையில் தங்கத்தில் 2 கிராமில் செயின் வந்து விட்டது. 2 கிராம் ஒரு காது மாட்டிய 2 கிராமில் 1.5 கிராம் ஒரு குழந்தைக்கு போடுற செயின் 2 கிராமுக்கு வந்துருச்சு. இப்ப நாங்க பார்த்தோம்னா அது லேசா இருக்குமோ அத்துருமோ நினைக்கும். அதையும் கனமாக அழகாக செய்து வருகிறது இப்போது. சரி, இப்போது இனிமேல் வருங்காலம் மக்கள் தங்கத்தை குறைந்த அளவில் பயன்படுத்த துவங்கி விடுவார்கள் என்கிற தொலைநோக்கு பார்வை எங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உருவாகிவிட்டது. இருங்க கொம்பையா சார், இருங்க, நான் உங்களுக்கு ரெண்டாவது வரேன். ஐயா கொம்பையா, நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்கறது, உங்களுடைய வியாபார யுக்தியை தாண்டி உங்களுடைய கன்சியூமர், உங்களுடைய பயன்பாட்டாளர்கள் உங்களே இருப்பார்கள். பாரம்பரியமாக உங்கள் தாத்தா காலத்திலிருந்தே நாங்கள் பெரிய கார்ப்பரேட்டுகள் அல்ல, பாரம்பரியமாக நகை செய்துகிறோம். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும், புதிய வாடிக்கையாளர்களுக்கும், சேமிப்பாளர்களுக்கும்?
எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், தங்கம் வாங்குங்க. உங்க கடன் வாங்கி, அதாவது ஒரு தேவையில்லாத கடன்கள் வாங்கி தங்கம் வாங்க முயற்சி பண்ணாதீங்க. கையில் இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு ஏதாவது சேமித்து தங்கம் கண்டிப்பாக தங்கம் வாங்குங்கள். சிறுக சிறுக தங்கம் வாங்குங்கள். நீங்கள் அத்தியாவசிய பொருளை நோக்கி நகராமல் தங்கத்தின் மீது முதலீடு செய்யுங்கள். நான் வாடிக்கையாளர் சொல்லிக்கிட்டே வரேன். கிட்டத்தட்ட 32 வருஷம் இந்த தொழிலில் நான் இருக்கிறதுனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிட்டு வரேன். இந்த விலை உயர்வு எப்போது ஆரம்பித்தது, தங்கத்துக்கு நெருக்கடி எப்போது வந்தது என்கிற வரலாறு, சிறு வரலாறை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். 2001 செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம், வணிக அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் என்று உடைக்கப்பட்டது. அன்று வந்தது தங்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. அன்று தங்கத்தின் விலை 500. ஆனால் ஒரு தங்க விலை தங்க மொத்த வியாபாரம் செய்து வருகிற ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் சொன்னார், இந்த இரட்டை கோபுரம் உடைக்கப்பட்ட காரணத்தினால் தங்க விலை தாறுமாறாக உயரும் என்று சொல்லிக் கொண்டு சென்றார். என் தந்தை சொன்னார், இரட்டை கோபுரத்திற்கும் தங்கத்துக்கும் என்னையா காரணம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் மறுநாள் காலை 300 ரூபாய் கூடியிருந்தது தங்கம். அதனால் பொதுமக்கள் ஒவ்வொரு நெருக்கடி காலகட்டங்கள் வரும்போதெல்லாம் அந்த சுமை தங்கத்தின் மீது தான் ஏற்றப்படும். அதனால் மக்கள் ஆடம்பரத்தை தவிர்த்து, அதாவது அளவுக்கு அதிகமான விலை அதிகமான கார்கள் தங்குவதோ அப்படி முதலீடு செய்வது மேல் தங்கத்தின் மீது முதலீடு செய்யுங்கள். நன்றி சார். இன்னும் ஒரு கருத்து, ஜெயா டிவியின் மூலம் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். கல் பதித்த நகைகளை தயவு செய்து வாங்காதீர்கள். எனாமல் வைத்த நதிகளை வாங்காதீர்கள். நாளைக்கு திரும்ப கொடுக்கும் போது பேரு ஆபத்து ஏற்படும். தனி தங்கத்தில் பொருட்களை வாங்குங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இதுதான் எங்களுடைய கருத்து ஐயா. ரொம்ப சிறப்பு கும்பையா அவர்கள்.